ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில அரசு பாரதியாரின் படைப்புகளுக்கு தடை விதித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1909, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பாரதியார் மதுரையில் எந்த ஆண்டு தமிழாசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1904 பணியாற்றி இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், சென்னை மாகாண சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி. வெங்கையா நாயுடு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். சென்னை மாகாண சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1884 மே மாதம் 16 ஆரம்பிக்கப்பட்டது. அதோட முதல் தலைவராக தான் பி. வெங்கையா நாயுடு நியமிக்கப்பட்டிருந்திருப்பார். சென்னை சுதேசி சங்கம் சென்னை மாகாண சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை சுதேசி சங்கம் சென்னை மாகாண சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1884. சென்னை சுதேசி சங்கம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1852 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ விடுதலைக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் சங்கம் அப்படின்னா சென்னை சுதேசி சங்கம் தான். இதில் பெரும்பாலானோர் வந்து சென்னையை சேர்ந்தவங்களாகவே இருப்பாங்க சென்னை சுதேசி சங்கத்தில். இந்த சென்னை சுதேசி சங்கம் ஆரம்பித்தது யார் அப்படின்னா கஜ்லு லட்சுமி நரசு ரெட்டி ஆரம்பிச்சிருப்பார். லட்சுமி நரசு ரெட்டி. சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஹார்லி சீனிவாச பிள்ளை, லட்சுமி நரசு செட்டி. ஸோ இந்த 3 பேருமே வந்து இருந்திருப்பாங்க. அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் யார் அப்படின்னா கஜ்லு லட்சுமி நரசு தான். இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சுதேசி சங்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாப்பாக ஆரம்பிச்சிடும். அடுத்த கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகள் நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு அப்படின்னா இந்த சென்னை சுதேசி சங்கம் தான். சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1852. அடுத்து, முகலாய மன்னர் 2ஆம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற இங்கிலாந்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகலாய மன்னர் 2ஆம் அக்பர், இவருக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற இங்கிலாந்து சென்றவர் ராஜாராம் மோகன் ராய், ஆப்ஷன் பி. ஸோ அப்படி இங்கிலாந்து போனவர் அங்கேயே வந்து இறந்துருவார். ஸோ ராஜாராம் மோகன் ராயால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு தான் வந்து 1815 ஆத்மிய சபா வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அது வந்து 1828 பிரம்ம சமாஜமாக வந்து உருவெடுத்திருக்கோம். அடுத்த கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு பிரிஸ்டல் என்னுமிடத்தில் இறந்தார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1833 அங்கேயே இறந்துருவார். அடுத்த கொஸ்டின், எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது. ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தை வழங்கியவர் அப்படிங்கிறவங்க டாக்டர் எஸ். தர்மாம்பாள். அடுத்த கொஸ்டின், டாக்டர் எஸ். தர்மாம்பாள் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி வழங்கப்பட்ட பட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் எஸ். தர்மாம்பாள் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி வழங்கப்பட்ட பட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, வீரத்தமிழனை பட்டம் தான். ஸோ இவங்க தான் வந்து இழவு வாரம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இழவு வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் எஸ்.
தர்மாம்பாள் இவங்க தான். அடுத்த கொஸ்டின், ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு ஔவை இல்லம் என்னும் அடைக்கல நிலையத்தை சாந்தோமில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாந்தோமில் ஔவை இல்லம் தொடங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ ரொம்ப ஒரு முக்கிய பங்கு ஆற்றியிருந்திருப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்திய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்திய ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 1930. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் கூட இது. எப்போ அப்படின்னா 1929. ஸோ அப்போதைக்கு யார் ஆட்சியில் இருந்தவர் அப்படின்னா சுப்பராயன் இருந்திருப்பார். ஸோ கருப்பு குதிரை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் சுப்பராயன் அப்படின்றவர். ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஷின் கூட இது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். ஸோ இவங்க வந்து சென்னை அடையாறில் வந்து அதுக்கான மருத்துவமனை கட்டியிருந்திருப்பாங்க. 1948 கட்ட ஆரம்பித்து 52 வந்து கட்டி முடிச்சுருந்துருப்பாங்க. ஸோ இது வந்து திறந்து வச்சவர் யார் அப்படின்னா நேரு வந்து திறந்து வச்சுருந்துருப்பார் அப்போதைக்கு.